வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுறேன். இப்ப இது வந்து காளான். காளான் வந்து 1 மட்டும் இந்த புரட்டாசி மாசம் நல்லா இருந்துச்சு. அது நெறைய கெடச்சிச்சு. அதில 1 மட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த காம்ப மட்டும் எடுத்துட்டேன். தண்டு தண்ட எடுத்து கட் பண்ணி, அதில எதுவுமே இல்லாம புழு, பூச்சி எதுவாவது இருக்கா அப்டி சொல்ட்டு கார்டன்ல இருந்துச்சு. அத எடுத்து சுத்தம் பண்ணி, கழுவி வச்சிருக்கேன். இந்தோ வாழைத்தண்டு மாரி நல்லா புட்டு புட்டு பார்த்துட்டேன். எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் தான் இத செய்றேன். இதோ இப்ப இது வந்து எண்ணெய இதுக்கு தேவையானது ஊறுகாய் செய்யலான்னு சொல்ட்டு மொளகா 5 மொளகா எடுத்து வச்சிருக்கேன். 1 பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன். புளி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இத வச்சு உப்பு, மொளகா, புளி, பூண்டு வச்சு ஊறுகாய் அரைக்கலான்னு நான் எடுத்து வச்சிருக்கேன். நெறைய கெட்டுச்சு. அது வந்து ஒரு நாள் நாங்க பார்க்காத விட்டுட்டோம். பூத்து மறுநாளே அத புடுங்கிடணும். நான் வந்து அந்த மாரி தான் புடுங்கிட்டு வருவேன். இப்போ இன்னைக்கு வந்து இந்த வருஷம் வந்து நானு தெரியாம விட்டுட்டேன். அவங்க வீட்ல இருக்கும்னு தெரியாது. எங்க வீட்டுக்கு எதிர் வீட்ல. அத வந்து நானு எடுத்துட்டு வந்து சுத்தம் பண்ணி, கழுவி ஊறுகாய் அரைக்கிறேன். கிடைச்ச வரைக்கும் மீதியெல்லாம் கொட்டிட்டேன். எங்க கார்டன்லயே கொட்டிட்டேன். இப்ப எண்ணெய் வானல் வச்சு, அடுப்பு பத்த வச்சு, அந்த தண்ட நல்லா கழுவிட்டு, பூச்சி, புழு இல்லாம இருக்குதான்னு பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு, அது அப்புறமா போட்டு எண்ணெய் ஊத்தி வதக்குறேன். இத நல்லா வதக்கிட்டு, மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி, எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு தாளிச்சிட்டோம்னா, அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நான் வருஷா வருஷம் ஏரிக்கு பக்கத்துலயே இருக்கிறதுனால, நாங்க வந்து முள்ளுக்கு கீழலாம் நெறைய இருக்கும். 1, 2 இருக்கும். அது இந்த வருஷம் வந்து இத்தன வருஷம் நான் வந்து 10, 15 வருஷம் ஆகுது. ஒண்ணு ஒண்ணு தான் கிடைக்கும் புரட்டாசி மாசம் ஆனா. இப்போ வந்து நெறைய கிடைச்சிச்சு. அது எங்க வீட்டுக்கு வீட்லயே இருந்திருக்கு. நாங்க பார்க்கல. அவங்களும் பார்க்கல. சாயங்காலம் தான் பார்த்தாங்களாம். 1 நாள் விட்டுட்டுருக்குறாங்க. இது 1 நாள்லயே எடுத்துடணும். 1 நாள் 1 1/2 நாள்லயே எடுத்துடணும். அது பூத்த உடனே எடுத்துடணும். இல்லாட்டா புழு வச்சுரும். அதனால நல்லா இருக்கிறத மட்டும் அரைச்சிட்டு வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு நல்லா மசிய மொளகா விதைலாம் இருக்கக்கூடாது. நல்லா மசிய ஊறுகாய் மாரி அரைச்சிட்டு வந்து சட்னி மாரி இது இட்லி, தோசை, சாதம் தொட்டுக்கலாம். ரசம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். அதுக்கு தான் இத வந்து அரைச்சு நான் வச்சுக்குவேன். எந்த ஊறுகாய் கிடைச்சாலும், எது கிடைச்சாலும் சரி, எனக்கு ஊறுகாய் அரைக்கணுன்னாக்கா, ஊறுகாய் இல்லாம சாப்பிட முடியாது. எங்க பசங்களும் சரி, பெரிய பொண்ணும் நானும் சாப்பிடுவோம்.